இப்ப கரூர்ல வந்து ஒரு துயர சம்பவத்துக்கு அப்புறம் இவ்வளவு பெரிய கூட்டம் அங்க வந்திருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? எதிர்பார்த்த கூட்டம் தானா? இது எதிர்பார்த்ததான். கரூர்ல நடந்தது வந்து அது தானா நடந்தது. அதுக்கு விஜய் அண்ணாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இப்ப நடந்த கூட்டத்தை விட இன்னும் அதிகமா 2026 எலெக்ஷன்ல கண்டிப்பா அண்ணன் ஜெயிப்பார். 2026 இன்னும் பெண்களுக்கு பாதுகாப்பு உள்ளிட்ட விஷயங்கள்லாம் பேசினாரு. அவர் ஆட்சிக்கு வந்தாருன்னா இன்னும் என்னென்ன செய்வார்னு எதிர்பார்க்கறீங்க? இப்ப டிஎம்கே ஆட்சியில பெண்களுக்கு சேஃபே இல்ல. கண்டிப்பா 26 அண்ணன் வந்தாருன்னா பெண்களுக்கு கண்டிப்பா கட்டாயமா அவர் பாப்பாரு நாங்க நம்புறோம். அவர் வந்தாருன்னா இன்னும் நிறைய பண்ணுவாரு. என் பேர் பாரதி. ஒரு நம்பிக்கை தர மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பா மாற்றம் வரும்னு சொல்லிட்டு கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு. இல்லைங்க சார், இது வந்துட்டு ஒரு திரைப்பட கலைஞருக்காக கூடின கூட்டம்னு எல்லாரும் நினைப்பாங்க. ஆக்சுவலா அது கிடையாது. சொல்ல போனா நானே விஜய் ஃபேன் எல்லாம் கிடையாது. அவருடைய அரசியல் வந்த பிறகு அவர் கொள்கை பிடிச்சு அவரை பார்க்கணுங்கிறதுக்காக வந்ததில்ல. அவருடைய ஸ்பீச் எப்படி இருக்கு, கொள்கை எப்படி இருக்கு, மாற்றம் வரும் நம்பிக்கையில வந்திருக்கும். பேசக்குள்ள உரிமையா சொல்றாரு, என் சகோதரிகள் தாய்மார்கள் அப்படின்னு உரிமையா பேசுறாரு. எல்லாரையும் இந்த பகுதி மக்கள் எந்த அளவுக்கு நீங்க வந்து விஜய் அவர்களுக்கு சப்போர்ட்? ஈரோடு மக்களை பொறுத்த வரைக்கும் விஜய் அண்ணா தான். விஜய் அண்ணா தான். எந்த ஊர் வருதோ தெரியல, ஈரோட்ல விஜய் அண்ணா மட்டும்தான். பண்ணி முடிச்சுட்டு போயிருக்காரு. இப்ப இவருக்கு ஒரு 3 மணி நேரத்துக்குள்ள போதும். எல்லாத்துக்குமே எல்லா வசதியுமே இருந்துச்சு. இந்த கட்சி இந்த மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் வண்டி வர வசதியோ உள்ள போற கூட்ட நெரிசலோ எதுவுமே கிடையாது. எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாம மக்கள் வந்து அண்ணனுக்காக எந்த ஒரு சண்டையும் பண்ணாம பார்த்து மெதுவா போயிட்டு எந்த ஒரு சிக்கலும் இல்லாம பாதுகாப்பா நடந்தது இந்த மீட்டிங் ஒண்ணுதான். கோமதி, ஈரோடு மூலப்பாளையம். நல்லா இருந்ததுங்க. ஈரோட்ல இருக்கிற பிரச்சனைகள், தமிழகத்துல நடந்துட்டு இருக்கிற ஆட்சியோட அந்த வன்கொடுமைகள், அது எல்லாத்தையும் பத்தி பேசினாருங்க. சீக்கிரமே இன்னும் வந்துட்டு ஜனவரி 2026 வந்த உடனே ஆட்சி மாற்றம் கண்டிப்பா வரணுங்க. தமிழக மக்கள் எல்லாருமே வந்துட்டு அதை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆட்சி மாற்றம் கண்டிப்பா தளபதி வந்தா தான் முடியுங்க. ஓகே, நன்றி.